வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது சிவன்ராத்திரி ஸ்பெஷல் கொலக்கட்டை. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேன் எடுத்து வச்சுட்டு 1 கப்பு பச்சரிசி மாவு, இது கடை மாவாகவும் இருக்கலாம், நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மாவாகவும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம இதை ரொம்ப வறுத்துக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் சூடாக வறுத்துண்டா போகிறோம். மாவு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் நம்ம வெல்லம் எடுத்துக்குவோம். இப்போ 1 கப்பு மாவுக்கு நான் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். 1/2 கப்பு தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். தேங்காய் துருவல் 1 கப்பு போட்டுக்கலாம். இது தேங்காய் துருவலை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா பல்ஸாக நம்ம கட் பண்ணி கூட இதில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் துருவல் தான் போட்டிருக்கேன். ரொம்ப வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். நெய் நிறைய இது போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். ரொம்ப நேரம் இதை வறுத்துக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் சூடான போரும். வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வறுபட்டுருது. இப்போ வடிகட்டி வச்சுருக்க அந்த வெள்ளை கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் பயத்தம்பருப்பு, இதை ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் டேஸ்டிக்காக தான் நம்ம போடுறோம். நல்லா கொதித்து வரட்டும், வெள்ளை வாசனை போகட்டும். நல்லா கொதிக்கிறது. இப்போ துளி ஏலக்காய் வாசனைக்கு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்டிக்காக துளி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் வெள்ளை வாசனை போகட்டும். எப்போதுமே அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். வெள்ளை வாசனை எடுத்து மாவை நம்ம வறுத்து வச்சுட்டுருக்க மாவை இதில் ஆட் பண்ணி கிளறி விடலாம். கட்டி தட்டாமல் நம்ம அப்படியே கிளறி விட்டுக்கணும். லோ ஃப்ளேமில் தான் அடுப்பை வச்சுக்கணும். நல்லா மாவு கிளறி வெந்துடுத்து. இப்போ இதை கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து கிளறி விட்டுட்டு இதமான சூட்டில் நம்ம கொலக்கட்டை உருட்டியும் பிடிச்சும் நம்ம எடுத்துக்கலாம். கொலக்கட்டை மாவு நல்லா சூப்பராக வந்துடுது. இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடணும். இப்போ நம்ம கொலக்கட்டை எடுத்து செய்யலாம். இப்படி இந்த பக்கம் திருப்பி இதை மாதிரி எல்லா கொலக்கட்டையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இதை மாதிரி நம்ம பிடி கொலக்கட்டையை செஞ்சுக்கலாம். அதை மாதிரி உருண்டையாகவும் நம்ம உருட்டி கொலக்கட்டை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம கொலக்கட்டை செஞ்சு எடுத்துட்டு இட்லி பானையில் ஒரு 15 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துக்கலாம். டேஸ்டியான பிடி கொலக்கட்டை ரெடியாக எடுத்து இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக வந்துடுது. செம்மையாக இருக்குது பாருங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.